ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிரு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுது நண்பர்களே. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமைந்திருக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியில் நீங்கள் திளைக்கக்கூடிய உற்சாகமான ஒரு நாளாக அமைக்க வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு நீங்க மாணவர்களாக இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வருங்க. குறிப்பாக உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றகரமான சூழல் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி விரும்பிய படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல உதவிகளும் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உற்சாகமான ஒரு நாள் மாணவர்களுக்கு அமைகிறது. கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. அதே போல உங்கள் குழந்தைகள் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக செய்து கொடுக்கிற உதவிகள் மூலமாக உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும் நண்பர்களே. உங்க குழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க. பிசினஸ் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தனலாபம் கண்டிப்பாக இருக்கீங்க. வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்களது வியாபாரத்தில் புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய அறிமுகங்கள் மூலமாக உங்கள் வியாபாரம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி செல்லும். இன்றைய தினம் புதிய கலைகளை கற்றுக்கணும். ஏதாவது வில் வித் ஹார்ஸ் ரைடிங், ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும், சிலம்பாட்டம், ஏதோ ஒன்று கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்கள் மனசில் உருவாகி கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தொலைந்து போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைத்து அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது குறித்து நிறைய யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் போது அதே தவிர திரும்ப செய்யாம அதை கப்பனை பிடிச்சிக்கிட்டு நீங்க அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி நல்ல லாபகரமான சூழலை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கு நண்பர்களே. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபமான நல்ல செய்திகள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் தான் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஏற்கனவே எழுதின எக்ஸாம்ஸ்க்கு சாதகமான நல்ல ரிசல்ட் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் கூடுதல் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் இன்னும் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவும் உங்களது உயர்திகாரிகள் மூலமாகவும் நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நிதானமாக செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. ஏன்னா பல விஷயங்கள் உங்கள் தோல் மேலே விழுந்திருக்கும். நிறைய விஷயங்களை செய்து முடிக்கணுங்கிற ஒரு பழு உங்கள் வேலை பழு உங்கள் தோல் மேலே இன்னைக்கு இருந்தாலும் இதையும் தெளிவாக முடிவெடுத்து சிந்தனையை நீங்கள் சிறப்பாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனையை தட்டிவிட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. தெளிவான சிந்தனை மூலமாக தான் உங்களுக்கு பல விஷயங்களை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். எனவே பதற்றப்படாமல் நிதானித்து தெளிவான முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அது தாராளமாக இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா அதில் அனுபவம் வாய்ந்த சில நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு தாங்க முதலீடு செய்யணும். அதன் மூலமாக பல இழப்புகளை நீங்கள் சமாளிக்க முடியும். ஸோ அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் குழந்தைகள் சாதனை செய்வாங்க. உங்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெருமைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கினிய காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். நீங்களும் அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய யோகம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில அதிகமான நல்ல சந்தோஷத்தை பெற்றுத்தர நண்பர்களே. வியாபாரிகள் பெரிய பெரிய பிசினஸ் டீல்லாம் பண்ணும்போது உங்க உணர்ச்சிகள் கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கையில முக்கியமே இல்லாத சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்றது அல்லது செய்யறதெல்லாம் சரியானது இல்லைங்க. நீங்க புரிந்து செயல்படணும். ஸோ அவசியமில்லாத வேலைகளை நீங்க இன்னைக்கு ஈடுபாடு காட்டாதீங்க. அதன் மூலமாக நேரம் தாங்க வீணாகும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான
மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிப்பது எவ்வளவு இன்பமாக அமைகிறது என்பதை நீங்கள் இன்றைய தினம் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. எனவே முடிந்த அளவுக்கு கூடுதலாக உங்கள் வாழ்க்கை துணை கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு அதிகமான ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படுவது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. குடும்பத்தோட, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான இன்பத்தை கொண்டு வந்து தருங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சிறந்த ஒரு நாள் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அற்புதமாக இன்றைய நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். சிறந்த ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் உங்கள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல உயர்வான சூழ்நிலை, உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. நல்ல ஒரு தனலாபம் மிகுந்த, குடும்பத்தில் அமைதி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்கள் குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பிங்க் கலர் இன்னைக்கு அமைதுங்க. பிங்க் கலர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 4, 4ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அதனால நிம்மதி பெருகும். நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். குழந்தைகள் செய்யக்கூடிய சாதனைகள் மூலமாக அதிகமான இன்பம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளை திரும்ப கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே கிடைத்த வாய்ப்புகளை கோட்டை விட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ அதே வாய்ப்பு திரும்ப கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. புதிய புதிய கலைகளை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகக்கூடியதாக இருக்க நண்பர்களே. ஏதாவது ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ, மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் எக்ஸாம்ஸில் கிடைக்குங்க. ஏற்கனவே எழுதின தேர்வுகள் போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. நிதானமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல சுப செய்திகள் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.